ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஒரு அபேண்டட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. எதனடா அபேண்டட் எக்ஸ்ப்ளோர் வீடியோலாம் கேட்காதீங்க. நாங்கள் ஒரு வேறு ஷூட்டுக்கு போயிட்டுருந்தோம். நாங்கள் வழியில் வரும்போது இந்த லொக்கேஷனை பார்த்தோம். அதனால தான் நான் கூட பார்க்கல. லாஸ்ட் வீடியோ நம்ம கூட ஒருத்தர் வந்திருப்பான் தெரியுமா, அவன் தான் எனக்கு இந்த லொக்கேஷனை சொன்னான். அதை நானும் அப்போ தான் பார்த்தேன். சரி ஒன்றுமே இல்லை, நார்மலாக அபேண்டடாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டோரி எதுலாம் தெரியல, எனக்கே தெரியல. உள்ளே போனால் தான் தெரியும் எதெல்லாம் இருக்கா இல்லையா என்னன்னு தெரில. சும்மா நானும் எதாச்சு அப்படியே நான் வந்துட்டேன். ஸோ பார்ப்பேன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. உள்ள இது நான் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் வீடியோ வந்தவன் இருந்தா ஹாய் இவன் தான் சொன்னேன், இவன் தான் மார்க் பண்ணி சொன்னான், நான் கூட பார்க்கல. அங்கே பத்தாவதுக்கு கொஞ்சம் வீடு ரொம்ப எப்படி சொல்கிற, ஒரு ஏரியாலாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த இடம். அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் வரைக்கும் சீக்கிரம் எட்டு போவோம். யார் இது சவுண்டு போகலாம் விட்டு போவோம். இவன் வெளியே நிற்க போகிறான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, நமக்கு பாதுகாப்பாக. அதுவும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச இடம் தான் இந்த இடம் இருந்துட்டு. பார்ப்போம் கேஷ், நான் போயிட்டு உள்ளே போயிட்டு டக்குன்னு சர்றுன்னு எடுத்து வச்சுட்டு வரேன். வேணா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கேஷ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. வந்தாச்சு. இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்கா. மறந்துட்டேன் கேஸ், ஹாஸ்டலுன்னு சொல்லியிருந்தாங்க. வர வழியில் ஒரு தட்டு கேட்டோம், ஹாஸ்டலுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஸ்கூலு மாதிரி தான் தெரியுது எனக்கு. பார்ப்போம். ஹலோ, யாரா இருக்கீங்களா உள்ள? இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் கைஸ் எங்கே போனாலும் இந்த புதுவிதமான ஓவியர்கள்லாம் வந்துடுறாங்க. எங்கேருந்து வராங்கன்னு தான் தெரில. நான் ஸ்கூலு தான் நினைக்கிறேங்க, ஸ்கூலாக ஹாஸ்டலான்னு தெரில. 7, 8ஆம் வகுப்பு. ஆனால் நைட் டைம் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க கைஸ். அதாவது ட்ரக்ஸு அது மாதிரி விஷயங்களுக்கு. அண்ட் இதோட அவுட்லுக்கே மொத்தம் அழகு. ஐ திங்க் இது நம்ம பகலில் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட அழகுலாம் எப்படி இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் பகலில் வந்தோம்னா நீங்கள் அந்த செவுத்தில் இருக்க டிராயிங்ஸ் ஓவியங்கள்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ கொடூரமாக போட்டு உறைஞ்சி வச்சுருப்பாங்க. அனைத்தும் தெரசா கிறிஸ்டின் ஸ்கூலா? வா, போட்டு கருக்கி வச்சுருக்குறாங்க. என்னன்னு தெரியல. ஏப்பா, இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகிறது? செம சைலண்டாக இருக்கு சடமே. ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி கேவல மாட்டேங்குது. ஹலோ, ரொம்ப சைலண்டாக இருக்குது இடமே. பத்தாவதுக்கு இது எப்படி சொல்கிறது, ஏரியா வீடெல்லாம் ரொம்ப பக்கத்தில் பேசுனீங்க. ஜன்னலில் பார்த்தாலே அது வந்து கார் வீடு எல்லாமே ரொம்ப ஓப்பனில் தெரியும். பார்ப்போம். நாங்கள் ஆட்டி எதுவும் கேட்கல, பென்ஷன் எதுவும் கேட்கல. நாங்கள் சரி வருவோம், ஷூட்டு போகிற வழியில பார்த்தோம். நாங்கள் வேறு ஷூட்டு தான் போயிட்டு இருந்தோம், அதுக்கு தான் கிளம்புனோம். சரி பார்த்துட்டோம், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். இருக்கோ இல்லையோ, நான் இருக்குன்னுலாம் நினைக்கல, என்னன்னு தெரியல. பார்த்து சின்னதாக தான் இருந்துச்சு. பார்ப்போம். சிறப்பெல்லாம் இருக்கு. ஹலோ, சவுண்டு ஏதோ கேட்குது. பா சரி, கொட்டலை புடுங்க நாத்தம். செம்ம குப்பையாக இருக்குது. ஐ திங்க் பல வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு. பத்தாவதுக்கு எந்த இடம் போனாலும் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கறதா இருக்கட்டும், கண்ணில் எதாவது மாட்டுறதா இருக்கட்டும், அது நம்ம போகிற நேரம் ஒன்றும் தெரியல, ஏதாவது ஒன்று மாட்டிடுது. அண்டு இந்த இடம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ரிமோட் வால்யூம் பட்டன் மியூட்டில் போட்டோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இடம் இருக்குது கைஸ். கொடுக்குது அவ்வளோ சைலண்டில் இருக்குது இடம் இருந்துட்டு. ஆனால் எப்படி சொல்கிறது, எப்படி லேட் நைட்டுக்கெலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுற இடம் நல்லாவே தெரியுது. ஏன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிடக்குது இங்கே. சரி, சட்டி இதுன்னு இருக்கு, அழகாக இருக்கு. இருங்க, இங்கிட்ட காட்டலாமான்னு எனக்கு தெரியல. போகலாமா இங்கிட்டு? வேறக்கா
ரூம் போகுது கைஸ். துணிலாம் கிடக்குது. இது என்ன டாய்லெட்னு நினைக்கிறேன். நான் இந்த ரூம் இப்போ தான் பார்க்குறேன். என்ன டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டக்குன்னு சைடு போடுறேன். வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் லொக்கேஷன். ஆனால் ஒரு ரூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரியல. ஸ்கூலாக கமெண்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஸ்கூலாக கமெண்டாக என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். மாடலாக இருக்குது. லவ்ஸ் ஒரு பொம்பளை சோக்கு லீடரே கழுவி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் மயில் இறகுலாம் ஓவராக இருக்குது. புறாகி பிடிச்சி திங்கிறாங்களா யாராவது? தெரிதா? ஓ மை காட். ஆனால் எதாவது நடக்குதுங்க. லேட் நைட்டில் என்னமோ நடக்குது தெரில. நான் வந்த டைமுக்கு எதுவும் நடக்கலை. பட்டு பீர் பாட்டிலு, மயில் இறக, சிகரெட்டு, ட்ரக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது தோண ஆரம்பிச்சிது. அதுவும் தனியாலாம் வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இல்லீகலாக யூஸ் பண்ணுற இடத்த உங்களுக்கோட அந்த பயம்னு இருக்குல்ல, பேய் சப்போஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இல்லீகல் இப்போ பேய் கூட அது ஏதாவது சமாளிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. ஆளுங்க இருந்தாங்கன்னா தனியாக வந்து பதில் எடுத்தோம்னா வாய்ப்பே கிடையாது. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சப்போஸ் என்ன மாதிரி சின்ன சின்ன போஸ்ட் எக்ஸ்ப்ளோர்லாம் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி தேவையில்லாமல் தனியாலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. பார்த்து நிதானமாக ஷூட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே அது என்னெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போனா தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அலோன் வீடியோலாம் இல்லைனா ஷூட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரொசஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன். நான் என்னை பார்த்துட்டு யார் வீடியோலாம் வந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட்டு அதனால் நான் இந்த கண்டென்ட் இதுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அவ்வளோக்கு எதுவும் தெரியல. பட் புதுசாக வரீங்கன்னா சத்தியமாக ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. அதுதான் நினைக்கிறேன். கைஸ் இதெல்லாம் லாக்கில் இருக்குது கைஸ். ஓ வரேன். இது பயங்கரமாக க்ளீனிங்கில் இருக்குது. அந்த ரூமுக்கு இந்த ரூமே பரவாயில்ல போல. கிட்ட இங்கேயே தூங்கிட்டே போகலான்னு குழந்தைது. ஆஹா அட்ரஸ்லாம் போட்டிருக்கு வேணாம். ஓகே கேஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்குள்ள அங்கே 2 ரூம் இருந்துச்சு, அது பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். தடி கீழே வந்துருக்கு. இருக்கு. ஐயா வாழ்ந்துட்டே இருப்பாங்க போலயே. அடுப்பெல்லாம் இருக்கு. யூஸ் பண்ணுற இடத்துக்குள்ளேயே. ஓகே சேம் அதே தான் இருக்கு. மைனூட்டாக ஆளுங்க போகிற சவுண்டெலாம் கேட்டுட்ருக்கு. ஏன்னா ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது இடம் இருந்துட்டு, அதனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் முடிஞ்சு 3 ரூம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று வந்திருக்கோம்ல, அந்த ரூமு, செகண்ட் ரூமு, ஒரு ரூம் பூட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரூம் பூட்டலை. பக்கத்தில் இருக்கிற ரூம் பூட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்த்தேன் நான், பூட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே. அண்ட் இந்த ரூம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். சீக்கிரம் டோர் இது எதுவும் இருந்துதான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சரி பூட்டியிருக்கு. மாடி எங்கே இருக்குன்னு தெரியல, எல்லாம் போயிடுவேன். அவ்வளோதான் நினைக்கிறேன் இடம். ஃபைனலாக அந்த ரூம் மட்டும் போயிட்டு எண்டிங்கை வச்சுட்டு வந்துடுறேன் டக்குன்னு. அவ்வளோதான். இதெல்லாம் லாக்குடு. என்னன்னு பேசுங்க. கல்வியே அழியா செல்லும், நல்ல ஸ்லோகன். அவ்வளோதாங்க இடம். அவ்வளோதான், போயிட்டு வந்துட்டேண்ணா. அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் பயங்கரமாக வெறித்தனமான ஒரு பேய் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு அப்கமிங்கில். அதுக்கான ஷூட்டு தான் போயிட்டுருந்தோம். இதை முடிச்சுட்டு
நெக்ஸ்ட் டேக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம்னு நினைக்கிற ஷூட்டு. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் வந்தோம். இதே ஷூட் போகிறது பிளான் ஆகிருச்சு. சரி வேணாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து எப்போ வருவோம்லாம் தெரியாது. சரி வந்துடும், எது இருக்கோ இல்லையோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் 2 பேர் தான் போயிட்டுருந்தோம். வந்துட்டோம் நாங்கள் அப்படியே. ஓகே கைஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுவாங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் செஞ்சுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி கைஸ். கீழே இன்ஸ்டாகிராமில் லிங்க் தரேன், பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நினச்சாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் ரொம்ப சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு யூடியூபர் தான். நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. அதுலேயும் நீங்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுறீங்க, யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது நினைக்கும் போது சரி ஓகே ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. வெளியில் வண்டி வருது கைஸ், நான் வெளியே போயிட்டு பேசிடுறேன். ஃபஸ்ட்டு அவன் கூட்டிகிட்டு எண்டிங்கை பேசி முடிச்சிடுறேன். அப்படியே வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் பாய். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், வீடியோ வெளியே வந்தாச்சு. இங்கே தான் இருக்குது. இவன் அங்கெங்கேயோ போய் நின்றுட்டு தான் நினைக்கிறேன். ஓஹோ எவ்வளோ 5 நிமிஷம் தேடிட்டு இருக்கேன், ஆலய காணும் எங்கே போயிட்டான்னா அங்கங்கே 1 கிலோமீட்டர் தான் நின்றுட்டு இருக்கிறான். அண்ட் அவ்வளோதான் கைஸ் வீடியோ. அண்ட் இவனுக்கு ஒரு டாஸ்க் இது கொடுப்பாங்களா, அலோனா போய் வீடியோ இது நானா சாமி நம்மளாலாம் போக முடியாது அங்கே. எதுவும் இல்லைடா, அங்கே வரும்போதே எனக்கு எதோ தெரிஞ்சுது. நாய் வேற ஊழ விட்டுட்டு இருக்குது. நாய் தான்டா ஊழ விட்டுது. போன வீடியோ வந்ததுக்கே எனக்கு 2 நாள் காய்ச்சல். அலோனா ஆமாம் கைஸ், லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். லாஸ்ட் வீடியோ வந்ததுக்கே பையன் ஃபீவரில் படுத்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு தான் கால் பண்ணுறான், எனக்கு ஃபீவரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். எனக்கு ஆல்ரெடி பேயினாலே பயம், இதில் வேற அலோனா என்ன விட்றானாமா. உன்னோட ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு தான் போறியா? என் தன்னம்பிக்கை பேய்கிட்டலாம் வேண்டாம். சரி ஓகே கைஸ், நான் உங்களை வேற ஒரு இவனை நீங்கள் அடுத்த ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திப்பீங்க. அப்போ இவன் என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்னு தெரியல. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் எதாவது சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மக்களே. அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் சேர்ந்துரும். பாலா டாடா டாடா டாடா, பை கைஸ்.